இப்போ புரிதல்ல எனக்கு உச்சகட்டம் வரணும். எனக்கு எங்க இது ருசியா இருக்குதுன்னு கத்துக்குன்னு சொல்லணுமா, நாக்கு சொல்லணுமா? இது ருசியா இருக்குது. சாப்பிட்டே பார்க்காதவனுக்கு ருசி தெரியுமா? சாப்பிட்டே பார்க்காத ஒருத்தர் ருசி தெரியுமா? கரிமீனே சாப்பிடாத ஒருத்தர் சொல்லலாமா சாப்பிடாதுன்னு? ஏன் தகுதிக்குது அவனுக்கு? இன்கேஸ் சாப்பிட்டே பார்த்து நல்லா இல்லைனா கூட அவன் நாக்கு சொன்னது அவனுக்கு. ஏன் நாக்கு என்ன சொல்லுதுன்னு யார் பார்க்கணும்? பாத்தியா உன் நாக்கு என்ன சொல்லிச்சுன்னு கேட்டியா? உன் நாக்கு மதிச்சியா? நீ உன் கண்ணை மதிச்சியா? உன் காது மதிச்சியா? உன் மூக்கு மதிச்சியா? உன் உடம்பு மதிச்சியா? எதையுமே மதிக்காம பார்த்துக்கா பச்ச? எதுவுமே மதிக்காம பார்த்துக்காயா பச்ச? அந்த பக்கம் ஆராய்ச்சி கூட பண்றதுக்கு தகுதி இல்லாம ஆயிட்டியே. 4 காலை வெட்டி போட்டு ஜம்ப்னா தெரியல, அது காது கேட்காதுன்றிய. உன் புலன்கள் எல்லாம் யார் மறுத்துதே? ஒன்று கத்துக்குன்னு புலன்களில் அதையே பார்த்துங்கிற. இன்னொன்று என்ன பண்ணுறதே இல்லை, நீ உன் புலன்களை மதித்தே இல்லை. இப்போ புலால் மறுத்தல் என்ன சொல்கிறாரு? நான் ரெண்டையும் சொல்கிறாரு அந்த அதிகாரத்தில். உண்ணாமை உள்ளது உயிர்நிலை, உயிருக்கு தேவையில்லை. ஊன் ஒன்றால் அண்ணாத்தல் செய்யாது. ஊனுன்னு எதை சொல்கிறாரு? ஊன் பெருக்க, ஊன் உடம்பு எதை சொல்கிறாரு? அப்போ அந்த திருக்குறளையும் நீ என்ன பண்ணல? நீ படிக்கல. யாரோ விளக்கம் சொன்னதை கற்று வச்சுன்னு என்ன பண்ணுற? திருக்குறளை கூட போய் அணுகிற. திருக்குறளையும் நீ படிக்கல, உன்னையும் படிக்கல, உன்னையும் நேசிக்க மாட்டேன்ற. எவனா ஒரு உயர்ந்தவன் சொன்னான்னா அதையும் நேசிக்கல. இடைத்தரகர் மேலே தான் உனக்கு அக்கறை ஆயிடுச்சு. யார் மேலே அக்கறை இல்லை உனக்கு? உன் மேலேயும் இல்லை, அவர் மேலேயும் இல்லை. இடையில இந்த இடைத்தரகர் ஏதோ சொன்னாங்கன்னா என்ன பண்ணுற நீ? இப்போ பிரச்சனை உனக்கு எனக்கு எங்கே பிரச்சனை? உனக்கு எனக்கும் பிரச்சனையே கிடையாது. என்கிட்ட வந்தால் நான் உன்னை தெளிவாக்கிட முடியும். நீ யாரோ ஒரு இடைத்தரகரை மூலையில் வச்சுக்கிற. பிரச்சனை உனக்கு எனக்கும் இல்லை, நீ வச்சுங்கிற இடைத்தரகருக்கும் எனக்கும். நீ இடைத்தரகருக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுற, நான் பேசுறதை கேட்க மாட்டேன்ற. உன் மத இடைத்தரகராக உனக்கு வேலை செய்யுது. அதனால தான் நீ தெளிவாகலை. நீ ஏன் தெளிவாகலை? என் பேச்சை கேட்டு 4000 5000 வீடியோ பேசிக்கிற. என் பேச்சை கேட்டால் கட்டாயம் தெளிவாகி தான் ஆகணும். ஏன் ஆக முடியல உன்னால்? உன் பிரச்சனை உன் இடைத்தரகர். ஒத்துப்ப? உனக்கு புரிய மாட்டேங்குது. இடைத்தரகர்னு அவர் கேவலமாக பேசுகிறேன். அவர் எவ்வளோ புனிதமானவர் தெரியுமா உனக்குன்னு என்ன வர கேட்குற. எங்கே கூப்பிட? நேற்று இருந்தார் இன்று இல்லை என்னும் சிறப்புடையது இந்த உலகு. இந்த உலகுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. என்னடான்னா, நேற்று இருந்தார் நீ இல்லை. இது ஒரு திருக்குறள். சாதாரணமாக சொன்ன மாதிரி இது இல்லை. இது என்ன? இது நேற்று இருந்தார் இன்று இல்லை என்றது ஒரு சிறப்பாக இந்த பூமிக்கு. இருக்கும்போது பயன்படுத்த முடியாத நீ இல்லாத போது இன்னத்தை பயன்படுத்துவேன். இப்போ வாழ்ந்துனுங்கிற இந்த ஜென்மத்தை இங்கே இருக்கிற. இப்போ சரி பண்ண முடியாத நீ அத்த ஜென்மத்தில் எப்படி சரி வைப்போம்? அப்போ மனம் முதிர்ச்சின்னா நான் என்னை இப்பொழுதே கொண்டாடுவது எப்படின்னு கேட்கணும்.